ரெண்டு ரியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஷேர் பண்றேன். ரெண்டுத்துலயுமே ஒரு விஷயம் காமனா இருக்கும். திடீர்னு என்னோட ஃப்ரெண்டு போன வாரம் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு கேட்டா வைரல் ஹெப்படைட்டிஸ் சொன்னான். அதுக்கு முன்னாடி 2-3 நாள் முன்னாடி தான் பேசியிருந்தோம். நார்மலா இருந்திருக்கான். இன்ஃபேக்ட் அவனே இப்பவுமே ஆக்டிவாவும் நார்மலாவும் இருக்கிறதா சொல்றான். ஆனா ஹாஸ்பிட்டல் போனவனே இந்த டிசீஸ் கொஞ்சம் டேஞ்சரான டிசீஸ், திடீர்னு ரேப்பிடா ஆன்செட் ஆகும், லிவரே ஒர்க் ஆகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ அவனுக்கு 2 பிரச்சனை. ஒன்னு, எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகனே தெரியல. ரிப்போர்ட்ல நார்மல் வேல்யூ வர வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாகணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. 2வது பிரச்சனை, புதுசா கம்பெனி மாறி இருக்கான். அதாவது 45 நாள் முன்னாடி தான் புது கம்பெனில வேலைக்கு போயிருக்கான். அந்த கம்பெனில இருக்க இன்சூரன்ஸ் நம்பி தான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கான். இன்னும் அவனோட ரோல் கன்ஃபார்ம் கூட ஆகல. வேலைக்கு எடுத்து 3 மாசத்துக்கு ப்ரொபேஷன்ல போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் வரும். இப்போ அவனோட பயமே ஒன்னு, அந்த வேலை போயிடும், அதுல இருந்து வர இன்கம் போயிடும், கூடவே அந்த கம்பெனியோட இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் போயிடும். அப்படின்னா இன்கமும் இருக்காது, எக்ஸ்ட்ராவா இந்த ஹாஸ்பிட்டல் செலவுகளும் அவன் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர்ட்ட காமனா அப்சர்வ் பண்ண ஒரே பேட்டர்ன், ஒன்னு அவங்களுக்கோ இல்ல அவங்க ஃபேமிலியில யாருக்காவது ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருதுன்னா தான் இண்டிவிஜுவலா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்ன்றதை யோசிக்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் அவர் ஃபேமிலி மெம்பருக்காக கிட்டத்தட்ட 7-8 வருஷமா மாசம் 1 லட்ச ரூபாய் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு. கிரிட்டிக்கல் இல்னஸ் அவர் சர்வே பண்ணணும்னா மாசம் செலவு பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட 70-80 லட்ச ரூபாய் மட்டும் அவர் கையில இருந்தே போயிருக்கும்னு சொன்னார். அவங்க ஃபேமிலியோட மொத்த சேவிங்ஸும் ப்ராப்பர்ட்டியும் அசட்ஸும் எல்லாத்தையும் வித்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னார். அவரோட ஒரே ஒரு பெரிய ரெக்ரெட், 8-9 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃபேமிலியை ஏன் இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணலன்றதான். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒன்று இருந்திருந்ததுன்னா இந்த மொத்த செலவுமே அதுவே கவர் பண்ணிருக்கும், என் கை காசு போயிருக்கான்றதான் அவரோட பெரிய ரெக்ரெட். உங்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலிக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று இல்லைன்னா அதை உடனே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அதுவும் கார்பரேட் இன்சூரன்ஸோ இல்ல கம்பெனியோட இன்சூரன்ஸ் மட்டும் நம்பி இருக்காதீங்க. ஏன்னா நம்மளோட இன்கமும் இன்சூரன்ஸும் ஒரே இடத்துல டைப் ஆச்சுன்னா, நம்ம திடீர்னு வேலை எல்லாம் போச்சுன்னா நமக்கு இன்கமும் இருக்காது, இன்சூரன்ஸும் இருக்காது. ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னா பயோல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி பேசிக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்னர்ஸ்ல இருந்தும் பெஸ்ட் பிளான உங்களால சூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் மாசத்துக்கு 400-500 பிரீமியம்ல 1 கோடி ரூபாய் வர்த்தான கவரேஜ்மே நமக்கு கிடைக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர சிச்சுவேஷன்ல 30 மினிட்ஸ் கிளைம் அசிஸ்டன்ஸும் டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜருமே கிடைக்கும். ஆன்லைன்ல வாங்கினால 25% வரைக்கும் பிரீமியம் டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா அதை உடனே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எப்போ மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.